ஸோ, நம்ம இன்னைக்கான செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஒரு நியூ டாபிக் பார்க்க போறோம். ஸோ, அது என்ன டாபிக் என்ன அப்படின்னா, கிட் அண்ட் கிட்டப். ஸோ, இந்த 2 விஷயம் தான் மெயினா பார்க்க போறோம். ஸோ, அத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி வேற சில விஷயங்கள் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அது 2ம் நமக்கு என்ன அப்படிங்கிற மாரி புரியும். ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. எக்ஸாம்பிள் நம்மளோட நம்ம காலேஜ்ல இருக்க, இல்ல உங்க கிளாஸ்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ் லிஸ்ட் வந்து எக்ஸெல் ஷீட்ல நீங்க மெயின்டெயின் பண்றீங்க. ஓகே. நீங்க வந்து அந்த கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் அது ஒரு எக்ஸெல் ஷீட்ல ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்றீங்க அப்படின்னா, இருக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸோட நேம்ஸும் அதுல நீங்க ஆட் பண்றீங்க. அது அந்த ஃபர்ஸ்ட் நாள் அவ்வளோதான். வெறும் நேம் மட்டும் தான் ஆட் பண்றீங்க. சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகேவா? செகண்ட் டே அவங்க கிட்ட இருந்து சில டீட்டெயில்ஸ், அதாவது அவங்களோட இமெயில், ரோல் நம்பர், ஆ அதுக்கப்புறம் அவங்களோட அட்ரஸ். ஸோ இந்த மாதிரி வேற சில டீட்டெயில்ஸ் வந்து 2வது நாள் வாங்குறீங்க. கலெக்ட் பண்ணி, அதுவும் அந்த எக்ஸெல் ஷீட்ல அப்டேட் பண்றீங்க. ஸோ அதுவும் 2வது நாள் முடிஞ்சு சேவ் பண்றீங்க. இப்போ 3வது நாள் வேற சில டேட்டா இப்போ வாங்குறீங்க. எக்ஸாம்பிள் அவங்களோட ப்ரீவியஸ் செமஸ்டர்ஸ் அந்த சிஜிபிஏ. அது வந்து கலெக்ட் பண்றீங்க. அத வந்து 3 டே ஆட் பண்றீங்க. ஸோ இந்த மாரி எவ்ரி டே அந்த டாக்குமெண்ட், அதாவது அந்த எக்ஸெல் ஷீட்லயோ, இல்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்லயோ நீங்க வந்து அந்த டேட்டாஸ ஆட் பண்றீங்க. இல்லன்னா வந்து சம் அப்டேட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள்க்கு. இப்போ இங்க வெரி ஃபர்ஸ்ட் டே இல்ல வந்து இப்போ இந்த மாரி ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாரி நீங்க அப்டேட் பண்றீங்க, இல்ல புதுசா ஏதாவது டேட்டா ஆட் பண்றீங்க. இந்த மாரி ஒரு 10 நாள் ஆயிடுச்சு டோட்டலா. இப்போ 4வது நாள் என்ன டேட்டா இருந்துச்சு அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டாலோ, இல்ல அந்த டேட்டா மட்டும் எனக்கு வேணும். 4வதா நீங்க என்ன அப்டேட் பண்ணீங்களோ, அது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலோ, அத வந்து நம்ம அத மட்டும் ஸ்பெசிஃபிக்கா எடுத்து குடுக்கணும் அப்படிங்கிறது சான்ஸ் இல்ல. ஏன்னா நமக்கு என்ன இருந்துச்சுன்னே தெரியாது. நம்ம 4வது நாள் என்ன அப்டேட் பண்ணோன்றது ஞாபகம் இருக்காது. இப்போ மேபி அ நமக்கு ஞாபகம் இருந்தாலும், இதுவே ஒரு 100 நாள், இல்ல வந்து 1 வருஷம் இந்த மாரி யோசிச்சு பாருங்க. இப்போ நான் வந்து ஒரு 10 நாள் சொல்றேன். அதுவே நமக்கு அவ்வளவுக்கு ஞாபகம் இருக்காது. எக்ஸாக்ட்டா நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ, இப்ப இதுவே இன்னும் ரொம்ப லாங் லாங் டைம் போயிடுச்சு அப்படின்னா, அப்போ வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த நாள்ல நீங்க என்ன பண்ணீங்களோ, அது வரைக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து 4வது நாள் வரைக்கும் என்ன பண்ணீங்களோ, அது மட்டும் எனக்கு வேணும். அதுக்கப்புறம் பண்ணதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம். இந்த மாதிரி உங்ககிட்ட உங்களோட ஸ்டாஃப் கேட்குறாங்க. இல்ல வந்து சம்வாட் நீங்களே நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ அத வந்து எப்படி பண்றது? நம்மளால பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டா, சான்ஸ் இல்ல. ஏன்னா நமக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் எக்ஸாக்ட்டா நமக்கு தெரியாது. அத ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்றதும் நாட் பாசிபிள். ஸோ இந்த மாதிரி இந்த வெர்ஷன்ஸ் இது ஆக்சுவலி டே பை டே இம்ப்ரூவ் ஆகுறது தானே அந்த டாக்குமெண்ட். ஸோ வெர்ஷன்ஸா இம்ப்ரூவ் ஆகுறது. ஸோ இந்த வெர்ஷன இந்த மாதிரி ஃபைல்ஸ் வந்து வெர்ஷன் பை வெர்ஷனா இம்ப்ரூவ் ஆகுறத கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் நமக்கு வேணும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா நான் வந்து இப்ப இன்னைக்கு ஒரு வெர்ஷன் வச்சிருக்கேன். நாளைக்கு இன்னொரு வெர்ஷன் வந்து நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் இன்னொரு வெர்ஷன். இஃப் இன் கேஸ் நான் வந்து பின்னாடி வந்து பார்க்கணும். என்னோட வெர்ஷன் 2 என்ன வச்சிருந்தேன் அப்படிங்கிறத பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா, அத வந்து என்னால பார்த்துக்க முடியும். இப்ப இதுவே நம்ம வந்து எக்ஸெல் ஷீட்லயோ, வேர்ட் டாக்குமெண்ட்லயோ அந்த மாரி பண்ண முடியுமான்னு கேட்டா, பண்ண முடியாது. இல்ல நீங்க வந்து நார்மலா உங்களோட லோக்கல் சிஸ்டம்ல ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வச்சு அந்த மாரி பண்ணிட்டு இருக்கீங்கனாலும், சான்ஸ் இல்ல. நம்மளால வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ இத கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆக்சுவலி இத வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இத கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ அத வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அதாவது ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பண்ற சேஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து அது ட்ராக் பண்ணி வச்சுக்கும். ஆல்சோ எல்லா ஹிஸ்டரியும் அத வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும்.
ஓகேங்களா? இது அதே மாதிரி இப்போ இப்படி யோசிங்க. இப்போ ஒரே ஒரு எக்ஸல் ஷீட்டு இல்லை ஒரே ஒரு டாக்குமெண்ட்டு நீங்களும் அப்டேட் பண்றீங்க. இப்போ இந்த எக்ஸல் ஷீட்டுக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆக்சஸ் இருக்கு. எல்லாரும் அவங்கவங்க பேரை அவங்கவங்க ஃபில் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ எல்லாருக்குமே ஆக்சஸ் இருக்கும். எல்லாருமே அந்த டாக்குமெண்ட்ல அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் யூசர்ஸ் ஆக்சஸ் பண்ணாலும் அந்த டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ணாலும் ஸோ இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் அண்ட் ஹேண்டில் பண்ற அந்த 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 சிஸ்டம் தான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ அதுதான் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் ட்ராக் பண்ணும், எல்லா ஹிஸ்ட்ரியும் எடுத்து வச்சுக்கும். ஈவன் எத்தனை பேர் ஆக்சஸ் பண்ணாலும் அது எல்லா ஹிஸ்ட்ரியும் எடுத்து வச்சுக்கும். ஸோ அதுக்கு பேர் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், அந்த சாஃப்ட்வேருக்கு பேர். ஓகேவா? இப்போ இதுலயே வந்து ஒரு சில டைப்ஸ் இருக்கு இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ல. ஸோ அது என்னென்ன அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக யோசிச்சு இப்போ நம்ம கிட்ட உங்ககிட்ட உங்களோட சிஸ்டம் லோக்கல் லேப்டாப்ல சிஸ்டம்ல ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்கு. அந்த எக்ஸல் ஃபைலை உங்களை தவிர இல்லைன்னா அந்த சிஸ்டமை தவிர வேற எங்கேயும் இருக்காது. கரெக்டுங்களா? உங்களோட சிஸ்டம்குள்ள இருக்கும். உங்களோட சிஸ்டமை யார் யூஸ் பண்றாங்களோ அவங்களால வந்து அந்த ஃபைலை அப்டேட் பண்ணிக்க முடியும். இது வந்து லோக்கல் வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோக்கலி நம்மளோட அந்த ஒரு சிஸ்டம்ல மட்டும் அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணி நம்மளால வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். இதுவே வந்து நம்ம கிட்ட இப்போ ஒரு சென்ட்ரலைஸ்டு இருக்க மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதாவது கூகுள் டிரைவ், ஒன் டிரைவ் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அப்போ நம்ம வந்து அந்த நம்மளோட ஃபைலை ஒன் டிரைவ்லயோ இல்லை கூகுள் டிரைவ்லயோ போட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நம்மளோட கிளாஸ்மேட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணா எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஒரே நேரத்தில். கரெக்டுங்களா? ஒரே நேரத்துலையும் பண்ணலாம், எப்போ வேணும்னாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு பேர் வந்து சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல். இப்போ இது ரெண்டுத்துலயும் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம லோக்கல்ல வச்சிருந்தா நம்மளோட சிஸ்டம் ஏதாவது ஆச்சு அப்படின்னா அந்த ஃபைல் அவ்வளோதான். நம்மளால அதை வந்து ரெக்கவர் பண்றது ரொம்ப கஷ்டம். சம்டைம்ஸ் பண்ண முடியாமலும் போகலாம். கரெக்டுங்களா? அண்ட் ஆல்சோ நம்ம இப்போ இந்த மாதிரி ஒன் டிரைவ், கூகுள் டிரைவ் வச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து ஒரு சர்வர் மாதிரி, கிளவுட் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சர்வர் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலும் இல்லை அந்த சர்வர் கிராஷ் ஆச்சுனாலும் நம்மளோட டேட்டா எல்லாமே அவ்வளோதான். ஓகே. ஸோ கூகுள் டிரைவ், ஒன் டிரைவ் அந்த மாதிரி ஆகாது. ஸோ அவங்க நிறைய ஹேண்டில் பண்ணிப்பாங்க. பட் இஃப் இன்கேஸ் அப்படி ஆச்சு அப்படின்னா நம்மளால வந்து நம்மளோட டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ அவங்க இன்னும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய பண்ணியிருப்பாங்க. பட் ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு சர்வர், அந்த சர்வரில் நம்ம டேட்டா இருக்கு. ஸோ எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அந்த சர்வர் கிராஷ் ஆயிடுச்சுன்னா ஸோ அப்போ அந்த டேட்டா அவ்வளோதான், எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு தான் இன்னும் ஒரு டைப் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம், வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. ஸோ அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல். ஸோ அதுதான் வந்து இந்த கிட். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃபைல் ஒரு 10 பேர் ஆக்சஸ் பண்றாங்கன்னா அந்த 10 பேரோட லோக்கல் சிஸ்டம்லயும் அந்த ஃபைல் இருக்கும். ஆல்சோ கிளவுட் மாதிரி இருக்க ஒரு ஒரு பிளேஸ், ஒரு ஸ்டோரேஜ்லயும் இருக்கும். அண்ட் எல்லார்கிட்டையும் அந்த 10 பேர்கிட்டையும் அந்த ஃபைல்ல எவ்வளோ சேஞ்சஸ் நடந்தாலும், எவ்வளோ ஹிஸ்ட்ரி சேஞ்ச், இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2 இருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் 1 கிட்டயும் அதுக்கான ஹிஸ்ட்ரி இருக்கும் லோக்கல்ல. ஸ்டூடெண்ட் 2 கிட்டயும் அதுக்கான ஹிஸ்ட்ரி லோக்கல்ல இருக்கும். அதாவது அவங்களோட லேப்டாப்ல. லோக்கல் மீன்ஸ் அடுத்தது ஒரு கிளவுட் சர்வர், அதுலயும் அதுக்கான ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ இந்த 3 இடத்துலையுமே இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல கிராஷ் ஆனாலும் நம்மளால இன்னொரு இடத்துல இருந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ அந்த 2 ப்ராப்ளம் இங்கேயே சால்வ் ஆயிடுச்சா? ஏன்னா அங்க வந்து ஃபைல் மிஸ் ஆனாலோ இல்லை டெலீட் ஆனாலோ எதுவும் பண்ண முடியாது லோக்கல் கண்ட்ரோல் சிஸ்டம்ல மட்டும், வெர்ஷன் கண்ட்ரோல்ல மட்டும். இதே சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் போனாலும் சர்வர் கிராஷ் ஆச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. பட் இங்க சர்வர் கிராஷ் ஆனாலும் எல்லாரோட லோக்கல்லையும் இருக்கு, யாராவது ஒருத்தவங்க கிட்டேருந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து யாராவது ஒருத்தவங்க கிட்ட டெலீட் ஆனாலும் மற்றவங்க கிட்டேருந்து நம்மளால எடுத்துக்க முடியும், இல்லை சர்வர்லேருந்து நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ எந்த வழியில வேணாலும் என்ன ஆனாலும் நம்மளால வந்து டேட்டாஸை எடுத்து வச்சுக்க முடியும்.
ஸோ இந்த சிஸ்டம்க்கு பேர் தான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இந்த கிட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த கிட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சாஃப்ட்வேர். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, வெர்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியை எடுத்து வச்சுக்கிறது, லோக்கல்லையும் இருக்கும், ஆல்சோ கிளவுட்லேயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்து இந்த கிட். ஓகேவா? ஸோ இந்த கிட்டோட மெயின் பர்பஸே நம்மளோட கோட் இல்லை நம்மளோட ஃபைல்ஸ் அதை வந்து ட்ராக் பண்ணுறது அண்ட் ஆல்சோ இந்த கோடை கொலாபரேட் பண்ணுறது. ஓகேங்களா? பட் இந்த கொலாபரேஷனுக்கு கிட் ஹப் வந்து நமக்கு தேவை. கிட் வந்து ஜஸ்ட் அந்த ட்ராக் பண்ணுறது, வெர்ஷன் கண்ட்ரோலை ஹேண்டில் பண்ணுறது கிட்டு. பட் இந்த கொலாபரேஷன், அதாவது ஒரு 10 பேருக்கு நான் வந்து என்னோட ஃபைலை வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த 10 பேர்கிட்டையும் லோக்கலில் அந்த பேக்கப்பில் அந்த அந்த ஹிஸ்ட்ரி, அந்த சேஞ்சஸ் எல்லாமே இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இதை வந்து கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு கிட் ஹப் வந்து தேவை. ஓகேவா? ஸோ கிட் அப்படிங்கிறது சிம்பிள் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அது வந்து ஒரு சாஃப்ட்வேர். கிட் ஹப் அப்படிங்கிறது கொலாபரேஷனுக்காக, அப்படி இல்லைன்னா நம்மளோட ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக கிளவுட்ல. ஸோ அதுக்காக இந்த கிட் ஹப் வந்து நமக்கு தேவை. ஓகேவா? ஃபைன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நிறைய விஷயங்கள், அதாவது லோக்கல் வெர்ஷன் கண்ட்ரோல் அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் இந்த சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல். ஸோ இது ரெண்டுக்குள்ள அந்த வித்தியாசம், ஏன் டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் வேணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரீசனுக்காக நம்ம கிட்டை யூஸ் பண்ணலாம். ஏன் நான் வந்து கிட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு ஆன்சர். அண்ட் ஆல்சோ நம்மளால் வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ் கூட இல்லை நம்மளோட கிளாஸ்மேட்ஸ் கூட நம்மளோட ஃபைலை ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அண்ட் இது வந்து பெய்ட் கிடையாது, ஓப்பன் சோர்ஸ் தான். நம்மளால் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் செக்யூரிட்டியும் ஹை லெவலில் இருக்கும். டேட்டா பிரீச்சிங் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஸோ நம்மளால் ப்ரைவேட்டாக கூட அந்த நம்மளோட ஃபைல்ஸை வந்து வச்சுக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது, நிறைய அட்வான்டேஜஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் நம்ம வந்து இந்த கிட்டை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கிட்டப் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு 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 சர்வர் மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. நம்மளோட ஃபைல்ஸ் அது எல்லாமே அங்கே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு கிளவுட் மாதிரி இருக்க இடத்துல. ஸோ அதை வந்து நமக்கு யாருக்கு வேணுமோ, நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா டீம் மெம்பர்ஸ்க்கு நம்ம அதை ஷேர் பண்ணலாம், கொலாபரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் கிளாஸ்மேட்ஸ் கூட ஷேர் பண்ணணும்னா அந்த கொலாபரேஷன், எல்லா விதமான கொலாபரேஷனும் நம்மளால் பண்ண முடியும். அண்ட் நம்மளால் வந்து வேற சில விஷயங்களும் பண்ண முடியும், சில ஆட்டோமேஷன்ஸ். அப்படின்னா இப்போ நம்ம பண்ண கோட் வந்து ஒன்ஸ் லோக்கலில் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளவுடுக்கு, அதை வந்து ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஸ்டோரேஜ், அதுக்கு பேர் வந்து கிட்ஹப் ரெபாசிட்டரி, கிட் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் லோக்கலில் பண்ண கோடு இல்லை ஏதாவது ஒரு ஃபைல் அந்த ரெபாசிட்டரியில் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ வந்து ஏதாவது இஷ்யூ இருக்கா அதை வந்து நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கும் நம்ம இதை பண்ணிக்க முடியும். அதுக்கு கிட்ஹப்ல ஆக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதில் ஒரு பைப்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆக்ஷன்ஸ் பைப்லைன்ஸ் அந்த மாதிரி. ஸோ அது என்ன பண்ணுன்னா, நம்ம எவ்ரி டைம் நம்மளோட கோடை இல்லை நம்மளோட ஃபைல்ஸை அந்த கிட்ஹப் ரெபாசிட்டரியில் ஆட் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணும்போதோ அந்த ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து, அந்த ஆப்ஷன் வந்து நம்மளோட கோட் சேஞ்சஸ் இல்லை நம்மளோட ஃபைலை வந்து என்டையர் ப்ராஜெக்டையும் அது வந்து வேலிடேட் பண்ணும், செக் பண்ணும் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா. அந்த மாதிரி நம்மளால அந்த ஆக்ஷன்ஸை வச்சு பண்ணிக்க முடியும். நம்மளோட கோட் வந்து கரெக்டாக தான் ரன் ஆகுதா, லோக்கலில் ரன் ஆகும், சம்டைம்ஸ் கிளவுடுக்கு போகும்போது ரன் ஆகாது. ஸோ அப்போ அதை வேலிடேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆக்ஷன்ஸை இல்லை பைப்லைன்ஸை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும்.
ஸோ அதில் இன்னும் நிறையா பண்ண முடியும். பட் இப்போதைக்கு இது மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ இந்த கிட் அண்ட் கிட் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி பார்த்த மாதிரி கிட் அப்படிங்கிறது வெர்ஷன் கண்ட்ரோல், கிட்டப் அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம். நம்மளோட கோட்ஸ் அண்ட் ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு இடம் அண்ட் கொலாபரேட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து ஒரு ரெபாசிட்ரி மாதிரி ஒர்க் ஆகும். கிட் வந்து நம்மளால ஆஃப்லைனில் லோக்கலில் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஆனால் கிட்டப் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதுக்கு கம்பல்சரி இன்டர்நெட் வேணும். ஆனால் கிட் நார்மலி நம்மளோட லோக்கல் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அண்ட் இந்த கொலாபரேஷன் கிட்ல வந்து ரொம்ப லிமிட்டட். ஏன்னா நம்ம லோக்கல் சிஸ்டமில் மட்டும்தான் இருக்கும். நம்ம லோக்கல் சிஸ்டம்குள்ளே கொலாபரேட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அவுட் சைட் சிஸ்டம்க்கு வெளியே நம்மளால பண்ண முடியாது. கிட்டப்ல நம்ம யாருக்கு வேணாலும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சில டிஃப்ரென்ஸ் இருக்கு கிட் வெர்சஸ் கிட்டப் அப்படி பார்க்கும்போது. நவ் இப்போ வந்து இந்த கிட் வந்து எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வருது நம்மளோட சிஸ்டம்க்கு, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் நான் ஜஸ்ட் இன்டர்நெட்டில் கூகுளில் போயிட்டு கிட் டவுன்லோட் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் ஒன்று வரும், கிட் இன்ஸ்டால் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்து நேவிகேட் ஆகும். இதில் உங்களோட சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கிட் ஃபார் விண்டோஸ் 64 அப்படின்னா உங்களோட சிஸ்டம் விண்டோஸாக இருந்து 64 அந்த பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். இல்லை மேக் ஓஎஸ்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அரௌண்ட் ஒரு 60 MB அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். அண்ட் ஆஃப்டர் தட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் இன்ஸ்டாலேஷன் எப்படி ஒரு ஃபைல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோமோ, ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோமோ அந்த மாதிரி விஎஸ் கோட் எப்படி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ ஜஸ்ட் நார்மல் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து வேலிடேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி வேலிடேட் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் இப்போது இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வேலிடேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உங்கள் சிஸ்டம்லேயும் சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதில் கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்னு வரும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம். ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிட் ஹைஃபன் வெர்ஷன் இப்படி டைப் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டமில் அந்த கிட் வந்து இன்ஸ்டால் ஆகி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அந்த கிட்டோட வெர்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். அப்படி இங்கே காட்டலை அப்படின்னா அந்த கிட் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகலை இல்லை இன்ஸ்டால் ஆகலை அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு இதுதான் கமெண்ட் கிட் வெர்ஷன். ஓகே ஃபைன். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட உங்களுக்குன்னு சொல்லிட்டு கிட்டில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுவுமே வந்து ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போயிட்டு கிட்டப் லாகின் அப்படின்னு இப்படி பண்ணிங்கன்னா இங்கே சைன்இன் டு கிட்டப் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் டைரெக்டாக சைன்இன் பண்ணிக்கோங்க. இல்லைனா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை சைன்இன் வித் கூகுள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போது நீங்கள் வந்து ஒரு யூசர் நேம் போடுவீங்க இந்த கிட்டப்க்கு இருக்க மாதிரி. ஸோ ஏன்னா நம்ம ஒரு யூசர் நேம் யூனிக்காக ஒன்று இது கேட்கும், நம்ம அதை கொடுக்கணும் ஆக்சுவலி. ஸோ நான் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோட யூசர் நேம் வந்து நீங்கள் எல்லாம் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பேஜஸ்லாம் வரும். ஓகே, என்னோட நேம் வந்து இந்த மாதிரி நான் பேர் வச்சு நான் வந்து ஒரு அக்கௌண்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட கிட்டபோட யூசர் நேம். ஓகேவா? அண்ட் நீங்கள் ஒரு இமெயில் ஐடி கொடுப்பீங்க. இது ரெண்டும் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டை நம்மளோட லோக்கல் சிஸ்டமில் கான்ஃபிகரேஷன் பண்ணணும். ஓகே, ஸோ அதோட பர்பஸ் நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் கான்ஃபிகரேஷன் பண்ணணும்.
ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு, git config -global user டாட் நேம். இது வந்து கமாண்ட், இது ஜஸ்ட் ஆன்லைன்ல இருக்கும், நம்ம வேணும்னா வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோட்ஸில் அருண் ரூரல் இந்த மாதிரி என்னோட நேம் நான் இங்கே கொடுத்து பண்ணிட்டேன்னா என்னோட நேம் வந்து இந்த சிஸ்டம்ல இதுதான் என்னோட GitHub நேம் அப்படிங்கிற மாதிரி சேவ் ஆகி வச்சிடும். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து இதே மாதிரி என்னோட இமெயிலையும் நான் சேவ் பண்ணணும். இதே மாதிரி சேம் யூசர் டாட் இமெயிலில் என்னோட நேம், என்னோட இமெயில் ஐடியும் நான் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த கிட்டபோட நேம் அண்ட் இமெயில் உங்களோட லோக்கல் சிஸ்டம்ல சேவ் ஆகிடும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து சில விஷயங்கள் கிட்டில் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இது எப்படி வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ணுது, வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபோல்டரில் புதுசாக ஒரு ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம விஎஸ் கோட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன், கிட் அப்படிங்கிற மாதிரி. ஜஸ்ட் விஎஸ் கோடில் நான் ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் கூட ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ விஎஸ் கோட்லேயும் பண்ணலாம், ரெண்டும் ஒன்று தான், ரெண்டுமே டெர்மினல் கமாண்ட் ப்ராம்ப்ட் தான். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஸோ ரூட்குள்ளே போயிட்டு இப்போது இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து எந்த வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ணணுமோ அங்கே வந்து நம்ம நான் இப்போ சொல்ல போகிற கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம ரன் பண்ணணும். அப்போ தான் வந்து அது அந்த ஃபோல்டருக்கு வெர்ஷன் கண்ட்ரோல் ஒர்க் ஆகும். ஓகேவா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கமாண்ட் என்ன அப்படின்னா கிட் init. ஸோ அதாவது நம்ம கிட்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த git init கமாண்டை நான் இப்படி ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த கிட் இந்த ஃபோல்டருக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள ஆக்சுவலி டாட் கிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைல் வந்து இங்கே கிரியேட் ஆயிருக்கும், ஒரு ஃபோல்டர் கிட்டத்தட்ட. ஸோ அது இங்கே ஹிடனாக இருக்கும், ஹிடன் ஃபைல்ஸ். ஸோ ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே மறையுது. ஸோ மேபி நான் என்ன பண்ணுறேன்னா அதையும் வந்து ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டாட் கிட் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு ஃபோல்டர் வந்திருக்கா. ஸோ ஒன்ஸ் நம்ம ஒரு ஃபோல்டருக்குள்ள கிட் init அப்படிங்கிற அந்த கமாண்டை நம்ம ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுனா அது அந்த ஃபோல்டர் ஒரு ரெபாசிட்டரி மாதிரி ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக இந்த டாட் கிட் அப்படிங்கிற இந்த ஃபோல்டர் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளதான் நம்ம பண்ண போற எல்லா விஷயங்களும் ஒரு ஹிஸ்ட்ரியா சேவ் ஆகும். ஸோ இதுக்குள்ளதான் ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி இந்த கிட் வந்து எடுத்து வச்சுக்கும். ஓகே. இது எல்லாமே லோக்கல்ல மட்டும்தான் நடக்கும் இப்போ, ஏன்னா நம்ம இப்போ லோக்கல்ல மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் init அப்படிங்கிற அந்த கமாண்ட் நான் மேபி அந்த கமாண்ட் உங்களுக்கு சாட்ல கூட போடுறேன், எல்லா கமாண்டும் நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து வெர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு கெட் வெர்ஷன். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து அந்த கான்ஃபிக் பண்றதுக்கான கமாண்ட் இந்த கமாண்ட். ஸோ இங்கே உங்களோட யூசர் நேம் போட்டுக்கோங்க. நான் இப்போதைக்கு என்னோட யூசர் நேம் எடுத்துட்டு சும்மா யூசர் நேம் போடுறேன். ஓகே. நீங்கள் உங்களோட யூசர் நேம் போட்டுக்கோங்க. வந்து உங்களோட இமெயில். ஸோ இது வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து கிட் init. ஸோ கிட் init இது வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கான கமாண்ட்.
ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து கிட்ட வந்து இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணுமோ, என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ, இல்ல என்ன ஃபைல வந்து நம்ம வெர்ஷனுக்குள்ள கொண்டு நெறைய வெர்ஷன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அத அந்த ஒரு ஃபைல வந்து நம்ம உள்ள கொண்டு வந்துக்கலாம். அது ஃபைலா இருக்கலாம், ஃபோல்டர்ஸா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இந்த கிட் ஃபோல்டருக்குள்ள நான் என்ன கொண்டு வந்தாலும், அது இந்த ஒரு ரெபாசிட்டரிக்குள்ள வந்த மாதிரி, அது வந்து வெர்ஷன் கண்ட்ரோல்க்குள்ள வந்துரும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போதைக்கு சிம்பிளா ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். சாம்பிள் டாட் டெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இதுல ஜஸ்ட் வெல்கம் டு வைஸ் சம்திங் இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட். ஸோ இப்போ நான் இந்த கிட்டுக்குள்ள இந்த ஒரு ஃபைல் புதுசா ஒரு ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இத வந்து நான் வந்து என்னோட வெர்ஷன் கண்ட்ரோலுக்கு புஷ் பண்ணணும். அத வந்து டிடெக்ட் பண்றதுக்காக புஷ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த நம்மளோட இந்த கிட் இனிஷியலைஸ் பண்ண ஃபோல்டருக்குள்ள ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? அப்படின்றத செக் பண்றதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ அது என்னன்னா git status. ஸோ இது இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க வந்து காட்டும். ஒரு ஃபைல் வந்து அன்ட்ராக்டு ஃபைல்ஸ்ன்னு காட்டுதா? ஸோ அப்படின்னா ஒரு ஃபைல் வந்து ட்ராக் ஆகாம புதுசா இருக்கு. நீங்க அத வந்து கமிட் பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்க காட்டுது. அண்ட் இங்க ஃபைலும் காட்டும். நம்ம எத்தன ஃபைல் ஆட் பண்ணாலும் இங்க காட்டும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபைல ஆட் பண்ணிட்டோம். நீங்க என்ன வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஃபோல்டர், ஃபைல்ஸ் என்ன வேணா ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃபைல்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃபோல்டர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிட் ஸ்டேட்டஸ் என்ன பண்ணும்னா, ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா இங்க காட்டும். அன்ட்ராக்டு ஃபைல்ஸ் இருந்தாலோ, இல்ல அதாவது புதுசா ஆட் பண்ணியிருந்தாலோ, டெலீட் பண்ணியிருந்தாலோ, இல்லன்னா வந்து ஏதாவது ஃபைல் மாடிஃபை பண்ணியிருந்தாலோ, ஸோ அதெல்லாமே இங்க காட்டும். ஜஸ்ட் ட்ராக் பண்றதுக்காக இந்த கமாண்ட் கிட் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? ஸோ நான் இந்த கமாண்டும் போடுறேன். கிட் ஸ்டேட்டஸ். ஓகே. ஸோ இப்போ இத வந்து நான் வந்து என்னோட ரெபாசிட்டரியில ஆட் பண்ணணும். என்னோட லோக்கல் ரெபாசிட்டரி. ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா, இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. கிட் ஆட் அந்த ஃபைல் நேம். ஓகேவா? ஸோ கிட் ஆட் என்னோட ஃபைல் நேம் என்ன? சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி. இதுதான் என்னோட ஃபைல் நேம். கரெக்ட்டுங்களா? ஸோ என்னோட ஃபைல் நேம். நான் இப்படி கொடுத்துட்டேன்னா இது ஆட் ஆயிடும். இப்போ நான் மறுபடியும் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்தேன்னா, இப்போ அந்த ஃபைல் நான் என்ன ஃபைல் வந்து ஆல்ரெடி இங்க கொடுத்துருக்கணும், அது இப்போ ட்ராக் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இதுக்கு முன்னாடி அன்ட்ராக்டா இருந்துச்சு. ட்ராக்கே ஆகல ரெபாசிட்டரியில. பட் இப்போ அது வந்து ட்ராக்டு ஃபைலா மாறிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ இது கிரீன் கலர்ல நமக்கு காட்டுது. ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க இனிஷியலா ஆட் பண்ணீங்கன்னா அது ட்ராக் ஆகாது அந்த கிட்ல. ஸோ அதை ட்ராக் பண்றதுக்காக இந்த கிட் ஆட் அப்படிங்கிற கமாண்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ ட்ராக் பண்றதுக்காக கிட் ஸோ கமாண்ட் வந்து கிட் ஆட் அந்த ஃபைல் நேம். ஓகேவா? ஸோ இது வந்து அந்த ஃபைலை ட்ராக் பண்றதுக்காக. ஃபைன். இப்போ ஃபைலை வந்து ட்ராக் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னன்னா கிட் கமிட் -m என்ன அப்படிங்கிற மெசேஜ் நான் கொடுக்கணும். ஸோ இந்த கமிட் எதுக்கு அப்படின்னா, நான் என்னோட ஃபைலை ஃபர்ஸ்ட் அன்ட்ராக்டா இருந்துச்சு, அதை ட்ராக் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இந்த ஃபைலை நான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதாவது என்னோட ரெபாசிட்டரிக்கு கமிட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த கிட் கமிட்ன்ற கமாண்ட். அதுல நம்ம மெசேஜ் கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ -m அப்படிங்கிறது மெசேஜ். ஸோ இப்போ இந்த மெசேஜ் வந்து என்ன கொடுக்கணும், இல்லை என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, என்ன வேணா கொடுக்கலாம். இப்போ நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோமோ அதை கொடுக்கறது பெஸ்ட். நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோமோ, இப்போ நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட் ஃபைல் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சாம்பிள் டெக்ஸ்ட் ஃபைல் இஸ் ஆடட் சம்திங் இந்த மாதிரி நான் வந்து ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த கமாண்டை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது வந்து கமிட் ஆயிடும். ஓகேவா? இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்தேன்னா எதுவுமே இருக்காது. இப்போ நான் எல்லாமே ஆடும் பண்ணிட்டேன், கமிட்டும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபைல் என்னன்னா ட்ராக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நான் இதுக்கப்புறம்
இந்த ஃபைலில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அந்த சேஞ்சஸ் ட்ராக் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து இன்னொரு லைன் ஆட் பண்ணுறேன், ஹலோ அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு இதை ஆட் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் வந்து இப்போது கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு மறுபடியும் இது வந்து இப்போ பாருங்கள், இது வந்து அன்ட்ராக்டுன்னு காட்டலை, மாடிஃபைடுன்னு காட்டுது. கரெக்டுங்களா? இதுக்கு முன்னாடி ட்ராக்கே ஆகாமல் இருந்துச்சு, அதனால அன்ட்ராக்டு. ஆனால் இப்போ நான் சம்திங் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ அப்போ மாடிஃபை பண்ணியிருக்கேன், அதனால மாடிஃபைடுன்னு எனக்கு காட்டுது. அகைன் நான் வந்து கிட் ஆடு அந்த ஃபைல் நேம் கொடுத்து மறுபடியும் நான் வந்து கமிட் பண்ணணும். ஸோ இப்போ நான் கமிட் மெசேஜை நான் மாற்றிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கமிட்டுக்கு ஒரு கமிட்டுக்கும் ஒரு மெசேஜ் நம்ம வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரே மெசேஜாக வைக்கணும்னு இல்லை, அது வைக்கவும் கூடாது, அது பெஸ்ட் ப்ராக்டிஸ் கிடையாது. அது என்ன சொல்கிறது, அது அலோ பண்ணாதான்னு கேட்டால் அப்படி கிடையாது, அலோ பண்ணும். ஆனால் அது வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ ஒரு கமிட்டுக்கும் ஒரு மெசேஜ் வச்சுக்கோங்க, அதில் ஒரு விஷயம் இருக்குது, நம்ம அடுத்து அதை பார்க்கலாம். ஸோ இப்போது நான் இதுக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். நம்ம இப்போ வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ சாம்பிள் டெக்ஸ்ட் ஃபைல் இஸ் மாடிஃபைட், இந்த மாதிரி நான் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்து கமிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுவும் கமிட் ஆகிடுச்சு. நவ் இப்போது நான் இது வரைக்கும் 2 கமிட் பண்ணியிருக்கேன். கரெக்டுங்களா? 2 டைம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபைலை புதுசாக ஆட் பண்ணேன், கமிட் பண்ணேன். 2வது டைம் சம்திங் நான் மாடிஃபை பண்ணி கமிட் பண்ணேன். நான் இந்த மாதிரி எவ்வளோ என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் சேஞ்சஸ் பண்ணலாம், எத்தனை டைம் வேணால் பண்ணலாம். இப்போ நான் எவ்வளோ டைம் ஓவராலாக என்னோட ரெபாசிட்டரிக்கு கமிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு கிட் லாக். ஸோ இந்த கமாண்ட் என்ன பண்ணுன்னா, நான் இன்ன வரைக்கும் எவ்வளோ கமிட் பண்ணியிருக்கனோ அது எல்லாமே எனக்கு இங்கே லிஸ்ட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த அந்த மெசேஜ் வந்து இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, சாம்பிள் டெக்ஸ்ட் ஃபைல் இஸ் ஆடட், சாம்பிள் டெக்ஸ்ட் ஃபைல் இஸ் மாடிஃபைட். ஸோ நம்ம இந்த மெசேஜை வச்சு இந்த கமிட் எதுக்கான கமிட் அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த மெசேஜ் இதுவே ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ப்ராப்பராக கொடுக்கல, இல்லை ஒரே மெசேஜை எல்லா கமிட்டுக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளால ஐடென்டிஃபையே பண்ண முடியாது அது என்ன இது அப்படிங்கிற மாதிரி. இதுவே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மெசேஜ் கொடுத்து வச்சோம் அப்படின்னா, ப்ராப்பராக அண்ட் டிஃப்ரெண்டாக கொடுத்து வச்சோம்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது இந்த மெசேஜே நமக்கு கன்வே பண்ணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த மெசேஜ் வந்து யூனிக்காக கொடுக்கணும், கொஞ்சம் ப்ராப்பராக மீனிங்ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஓவரால் கமிட்டட் ஹிஸ்ட்ரியை பார்க்கறதுக்கு இந்த கிட் லாக் அப்படிங்கிற கமாண்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம இன்ன வரைக்கும் 2 கமாண்ட் பார்த்துருக்கோம், கிட் commit -m the message. So commit message and history, அதாவது கமிட் ஹிஸ்டரியை பார்க்கறதுக்கு git log. ஓகேங்களா? ஓகே, நவ் இப்போ வந்து இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இங்கே என்ன வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன இங்கே பண்ணுறோமோ ஆக்சுவலி இது சேவ் ஆகிட்டு இருக்கு, அவ்வளோதான். இப்போ நம்ம முன்ன பார்த்த மாதிரி எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷனுக்கு போகணும். இப்போ ஆக்சுவலி இந்த ஃபைலில் 2 லைன் இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன் கண்டென்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆட் பண்ணது, ஃபர்ஸ்ட் கமிட் இருக்கும் போது ஆட் பண்ணது. செகண்ட் லைன் கண்டென்ட் நான் 2வதா கமிட் பண்ணப்போ இருந்தது. கரெக்டுங்களா? இப்போ எனக்கு இந்த லைன் ஆஃப் கோடு எனக்கு வேணாம். எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஃபைல் எப்படி இருந்துச்சோ அப்படி வேணும். அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 4வது நாள் நான் என்ன பண்ணணும் அது எனக்கு வேணும். 4வது கமிட், மொத்தமாக 10 கமிட் நான் பண்ணியிருப்பேன், அதில் 4வது கமிட் எனக்கு என்ன நான் பண்ணணும் அது வந்து எனக்கு வேணும், மீதி எல்லாமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இப்போ இங்கே வந்து ஜஸ்ட் 2 லைன் நம்ம ஈஸியாக டெலீட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கூட தோணலாம். பட் இதுவே வந்து ஒரு 100 ஃபைல் இருக்கு, அப்போ என்ன பண்றது? ஒரு ஃபைலையும் ஒரு 1000 லைன் ஆஃப் கோட் இருக்கு, அப்போ என்ன பண்றது? ஸோ அப்படி திங்க் பண்ணி பாருங்க, அது ரொம்ப டஃப்பாக இருக்கும், நம்மளால வந்து ஈஸியாக பண்ணிட முடியாது நம்ம நினைக்கிறத. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இதை ரிவர்ஸ் பண்ணணும், அதாவது ப்ரீவியஸ் கமிட்டுக்கு நான் போகணும் இந்த ஃபைலை டச் பண்ணாமல். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு, git checkout அந்த கமிட்டோட ஐடி.
ஸோ நமக்கு எந்த கமிட்டுக்கு போகணும், இந்த கமிட்டுக்கு போகணும். சாம்பிள் டெக்ஸ்ட் ஃபைல் இஸ் ஆடட். இதுதானே ஃபர்ஸ்ட் கமிட்டு. இதுல தானே இது மட்டும் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த கமிட்டோட ஐடி நான் வந்து காப்பி பண்ணணும். ஸோ காப்பி பண்ணிட்டு இந்த செக் அவுட் இடத்துல நான் இப்படி பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டேன்னா இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இங்க மாறிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. நான் ஃபைல்ல கையே வைக்கல, ஜஸ்ட் நான் வந்து இந்த கிட் செக் அவுட் கமாண்ட் கொடுத்து அந்த கமிட் ஐடி கொடுத்தேன். ஸோ எனக்கு வந்து இது செக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ செக் அவுட் ஆனதுக்கு அப்புறம், அதாவது அந்த கமிட்டுக்கு மாறினதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன கமிட் வச்சிருந்தனோ அந்த கமிட்ல என்ன சேஞ்சஸ் ஃபைல் நான் பண்ணி வச்சிருந்தனோ அது மட்டும்தான் எனக்கு இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் புதுசாக ஆட் பண்ணது இங்கே இல்லை, மாடிஃபை பண்ண போயிருந்தது இங்கே இல்லை. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நம்மளால எந்த வெர்ஷனுக்கு வேணும்னாலும் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நான் மறுபடியும் இப்போ இங்கே போயிட்டு git log அப்படி அடிச்சேன்னா, ஸோ இப்போ எனக்கு இந்த வெர்ஷனுக்கு வந்து இப்போ ஸ்விட்ச் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இதுலயே ஸோ நான் இப்போ இது என்ன ஆகும்னா அந்த கமிட்டிக்கு இப்போ நான் வேற ஒரு பிரான்ச், இது வந்து பிரான்ச்சஸாக கிரியேட் ஆகும். ஆக்சுவலி பிரான்ச் அப்படின்னா ஒரு கமிட்டும் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு ட்ரீ இருக்கு, ஒரு மெயின் ஒரு 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 மரம், அதுல வந்து நிறைய கிளைகள் இருக்கு. ஸோ நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ அப்போ அந்த ஒரு பிரான்ச்சஸும் ஒரு கமிட் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நான் எந்த இதுக்கு வேணாலும் நான் செக் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மாஸ்டர் அப்படிங்கிறது மெயின் பிரான்ச். ஸோ இதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி இப்போ வந்து ஆக்சுவலி ஒரு பிரான்ச்சா கிரியேட் பண்ண இது ட்ரை பண்ணுச்சு. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஸோ கிட் செக் அவுட் கமிட் ஐடி. ஸோ இப்போ இந்த மாதிரி ஓகே. ஸோ ஓகே கமிட் இருக்க முடியாது. ஃபைன். ஸோ நமக்கு இதை வேணும்னா செக் அவுட் பண்ணி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே வச்சுக்கலாம். ஸோ வேணும்னா மறுபடியும் நான் ரிவர்ஸ் வரணும்னா கூட செக் அவுட் பண்ணி நல்லா வந்துக்க முடியும். எந்த வெர்ஷனுக்கு வேணாலும் நம்மளால போய்க்க முடியும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து வெர்ஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. நம்ம வெர்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டோரும் பண்ணியாச்சு. வேணும்னா ப்ரீவியஸ்க்கு போய்க்கலாம், மறுபடியும் வேணும்னா திரும்பி வந்துக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மல்டிபிள் பிரான்ச்சஸ் வந்து நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா, ஸோ நான் முதல்ல இந்த ஸோ ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணுறது ஜஸ்ட் கிளியர் பண்ணிக்கிறேன். ஒரு நியூவா நான் வந்து ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி, இப்போ வந்து மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பிரான்ச்ல இருக்கு. இது வந்து டிஃபால்ட் பிரான்ச். இப்போ நான் வந்து புதுசா ஒரு பிரான்ச் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா, கிட் பிரான்ச், அந்த பிரான்ச்சோட நேம் நான் என்ன வேணா வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு சும்மா ஃபீச்சர் பிரான்ச் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஃபீச்சர் பிரான்ச், இந்த மாதிரி ஒரு பிரான்ச் நான் கிரியேட் பண்றேன். ஓகே, இப்போ அந்த பிரான்ச் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து கிட் பிரான்ச் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எவ்வளோ பிரான்ச் அவைலபிளா இருக்கோ அதெல்லாம் எனக்கு இங்கே லிஸ்ட் பண்ணி காட்டும். ஓகே, ஸோ கிட் பிரான்ச், அந்த பிரான்ச் நேம் கொடுத்தா அந்த புதுசா ஒரு பிரான்ச்சை கிரியேட் பண்ணிடும். கிட் பிரான்ச்னு கொடுத்தா எவ்வளோ பிரான்ச் டோட்டலா இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாஸ்டர்னு ஒரு பிரான்ச் இருக்கு, இந்த ஃபீச்சர் பிரான்ச் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, நம்ம இப்போ புதுசாக கிரியேட் பண்ண பிரான்ச். ஸோ 2 இருக்கு. இப்போ நான் வேணும்னா ஃபீச்சர் பிரான்ச்சுக்கு என்னால் மாறிக்க முடியும், சுவிட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா, அதுக்கும் நம்ம சேம் அந்த செக் அவுட் கமாண்டே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ சிம்பிளி கிட் செக் அவுட் ஃபீச்சர் பிரான்ச். ஸோ ஃபீச்சர் பிரான்ச், ஸோ இதுதான் என்னோட பிரான்ச் நேமு. நான் அப்படி கொடுத்தேன்னா எனக்கு என்னோட அந்த ஃபீச்சர் பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி பிரான்ச்சஸ்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ இந்த கண்டென்ட்
மெயின் அதாவது மாஸ்டர் பிரான்ச்ல இருந்துச்சு. கரெக்ட்டுங்களா? நான் என்ன பண்றேன், இப்போ புதுசா இன்னொரு லைன் ஃபீச்சர் பிரான்ச்ல ஆட் பண்ண போறேன். ஓகே. இப்போ நான் இருக்கிறது ஃபீச்சர் பிரான்ச். நான் ஏன்னா என்னோட பிரான்ச்சை ஸ்விட்ச் பண்ணிட்டேன் ஃபீச்சர் பிரான்ச்சுக்கு. நான் இப்போ மாஸ்டர் பிரான்ச்ல இல்ல. இப்போ நான் மறுபடியும் கிட் பிரான்ச் அடிச்சு பார்த்தேன்னா, ஃபீச்சர் பிரான்ச் தான் ஆக்டிவா இருக்கும். இந்த மாதிரி கிரீனா இருந்தா அது ஆக்டிவ் பிரான்ச் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபீச்சர் பிரான்ச் தான் இப்போ ஆக்டிவா இருக்கு. நான் இப்போ என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அந்த சேஞ்சஸ் ஃபீச்சர் பிரான்ச்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். மாஸ்டர் பிரான்ச்ல அவைலபிளா இருக்காது. ஓகேவா? இதுதான் ஒரு மெயினான அட்வான்டேஜ் இந்த மாதிரியான பிரான்ச்சஸ். ஓகே. ஸோ நான் இப்போ வந்து இங்கே ஒரு சும்மா ஒரு ஒரு லைன் ஆஃப் கண்டென்ட் நான் ஆட் பண்ணுறேன். ஃபீச்சர் பிரான்ச் ஆடட். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் ஆஃப் கண்டென்ட் இப்போ எப்பயும் போல் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ கெட் ஸ்டேட்டஸ் நமக்கு இந்த ஃபைல் வந்து ஒன்று மாடிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு காட்டும். கெட் ஆட் அப்புறம் அந்த ஃபைல் நேம். அதுக்கப்புறம் எப்பயும் போல் கெட் கமிட் -m மெசேஜ். ஸோ இதில் வந்து add line of sentence in features branch. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு கமிட் மெசேஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ கமிட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த சேஞ்சஸ் ஒன்லி ஃபீச்சர் பிரான்ச்சில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ நமக்கு ஆல்ரெடி கமாண்ட் தெரியும் மாஸ்டர் பிரான்ச்சுக்கு செக் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் கெட் செக் அவுட் மாஸ்டர் இப்படி கொடுத்தேன்னா எனக்கு மாஸ்டர் பிரான்ச்சுக்கு செக் அவுட் ஆகிடும். ஆல்சோ இங்கே பாருங்க அந்த 3வது லைன் கண்டென்ட் இங்கே அவைலபிளாக இல்லை. ஓகே. நான் இங்கே வந்து ஆக்சுவலி ஃபீச்சர் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருந்தேன். கரெக்டுங்களா? ஸோ இப்போ அது வந்து அவைலபிளாக இங்கே இருக்காது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எந்த பிரான்ச்சில் இருந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணி ஆட் பண்ணி கமிட் பண்ணுறோமோ அந்த பிரான்ச்சில் மட்டும்தான் அந்த சேஞ்சஸ் அவைலபிளாக இருக்கும். எல்லா பிரான்ச்லையும் அவைலபிளாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஒரு பேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. உங்களோட டீம்மேட்ஸ் வந்து இன்னொரு பேஜில் இன்னொரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போது உங்கள் 2 பேருக்கும் ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்குது, நீங்கள் ஒரே பிரான்ச்சில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 2 பேருமே புஷ் பண்ணுவீங்க. நீங்கள் 2 பேருமே ஒரே ஃபைல் சேஞ்ச் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ 2 பேரும் ஒரே நேரத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு இதில் ஒர்க் பண்ணுவீங்க, உங்களோட டீம்மேட்ஸ் இன்னொரு இதில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸும் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கிட் பிரான்ச். ஸோ நீங்கள் ஒரு பிரான்ச் உங்களுக்கு கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களோட டீம்மேட்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் இண்டிவிஜுவலாக ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கான்ஃப்ளிக்ட்டும் வராது, எந்த இஷ்யூஸும் வராது. ஸோ அவங்கவுங்க பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுவாங்க. நவ் இப்போ எல்லாரும் இப்போ ஒரே ப்ராஜெக்ட்டை எல்லாரும் தனித்தனியாக ஒர்க் பண்ணுறாங்க. இது எப்படி ஒன்றா சேர்க்கறது அப்படின்னா அதுக்கு தான் இந்த மாஸ்டர் பிரான்ச். ஸோ இதை மாஸ்டர் பிரான்ச்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மெயின் பிரான்ச்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மெயின் பிரான்ச் தான் வந்து எதுக்கு, இல்லை இந்த மாஸ்டர் பிரான்ச் தான் எதுக்கு அப்படின்னா நம்மளோட எல்லா பிரான்ச்சையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரான்ச் தான் இந்த மாஸ்டர் பிரான்ச், இல்லை மெயின் பிரான்ச் அப்படின்னு சொல்லலாம். நம்ம என்ன இப்போ நீங்கள் ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க, சில சேஞ்சஸ் பண்ணுறீங்க, அந்த சேஞ்சஸை மெயின் பிரான்ச்சுக்கு நீங்கள் புஷ் பண்ணி வச்சுருவீங்க, அதாவது ஆட் பண்ணி வச்சுருவீங்க, இன்க்ளூட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட டீம்மேட்ஸ் வந்து அவங்களோட பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களோட சேஞ்சஸையும் இந்த மாஸ்டர் பிரான்ச்சில் ஆட் பண்ணி வச்சுப்பாங்க, இன்க்ளூட் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போது இந்த மாஸ்டர் பிரான்ச்சில் 2மே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பிரான்ச் ஒன்று வச்சுக்கிட்டு நிறைய ஃபீச்சர் பிரான்ச் நம்ம கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த மாதிரியான இந்த பிரான்ச்சஸ், மாஸ்டர் பிரான்ச் மற்ற பிரான்ச்சஸ்க்கான யூசேஜ், நம்ம மற்ற பிரான்ச்சஸ் யூஸ் பண்ணுறதுக்கான அந்த அட்வான்டேஜஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போது
பிரான்ச்சஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே வந்து லோக்கலில் மட்டும்தான் இருக்கு. கரெக்டுங்களா? எல்லாமே நான் இப்போ இங்கே என்னோட சிஸ்டமில் மட்டும்தான். இப்போ இதை வந்து வேற யாருக்காவது என்னால் கொலாபரேட் பண்ண முடியுமா, ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. என்னோட சிஸ்டம் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களால பண்ண முடியும் இந்த விஷயங்கள் எல்லாமே. ஆனால் மற்றபடி என்னால் அதை ஷேர் பண்ணவோ கொலாபரேட் பண்ணவோ சான்ஸே இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நோட் பண்ணிடுறேன். ஸோ செக் அவுட் பண்ணுறதுக்கு git checkout commit id வெர்ஷன்ஸை செக் அவுட் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து git branch name. ஸோ இது வந்து ஒரு புதுசாக ஒரு பிரான்ச்சை கிரியேட் பண்ணுறதுக்கு. அடுத்தது git branch அப்படிங்கிறது list all the available branch. ஸோ இது வந்து எல்லா பிரான்ச்சையும் எவ்வளோ பிரான்ச் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறதுக்கு. அண்ட் பிரான்ச்சை செக் அவுட் பண்ணுறதுக்கும் சேம் கிட் செக் அவுட் தான். வேற என்ன பார்த்தோம்? அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்ன வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இப்போ மாஸ்டர் பிரான்ச்சில் இருக்கோம். கிட் லாக் போட்டால் நமக்கு 2 கமிட் காட்டுது. இப்போ இது ரெண்டுக்கும் எப்படி நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது? எப்படியாவது டிஃப்ரென்ஸ், இப்போ 2 கமிட் இருக்கு, 2 கமிட்டுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் நான் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு, git diff, அதாவது டபுள் டிஃப்ரென்ஸ், அந்த டிஃப்ரென்ஸோட ஷார்ட் ஃபார்ம் diff, அந்த கமிட் ஐடி. ஸோ இதுதானே ரீசன் கமிட். இதை வந்து காப்பி பண்ணி ஃபர்ஸ்ட் பேஸ்ட் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு இன்னொரு கமிட் ஐடி, இந்த கமிட் ஐடியை இங்கே போட்டு ஜஸ்ட் நான் என்டர் அடிச்சேன்னா இங்கே வந்து எனக்கு காட்டும். ஸோ இது ரெண்டும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கமிட்ல, அதாவது நான் லேட்டஸ்டாக பண்ண கமிட்ல இந்த ரெண்டும் இருக்கு. ஆனால் வெரி இனிஷியலாக என்ன இருக்குன்னா இந்த வெல்கம் டு ஆர்ஒய் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது காட்டும். ஓகே, ஸோ என்ன சேஞ்சஸ் 2 ஃபைலுக்கு உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத, அதாவது 2 ஃபைல் கிடையாது, 2 கமிட், 2 கமிட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளால இந்த டிஃப் கமாண்ட் யூஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான கமாண்ட் git diff commit id 1 space commit id 2. ஓகேங்களா? ஸோ இந்த கமாண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் இது மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் ஞாபகம் வச்சு நீங்கள் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ஃபெமிலியர் ஆகிடும். ஸோ டோன்ட் வரி. ஓகே, ஸோ இப்போது நம்மளால் வந்து லோக்கலில் எல்லாமே பண்ண முடியும். வெர்ஷன் கண்ட்ரோல், என்ன வெர்ஷனுக்கு வேணாலும் நம்மளால் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். மல்டிபிள் பிரான்ச்சஸ் நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு பிரான்ச்லேயும் டிஃப்ரெண்ட்டாக நம்மளால் கோட்ஸை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே நம்மளால் லோக்கலில் பண்ண முடியும். கரெக்டுங்களா? இப்போது இதை எப்படி நான் வந்து, இது வந்து கிட்டை வச்சு மட்டும்தான் நான் இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் இதை வந்து என்னோட ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணணும். கரெக்டுங்களா? அதாவது கிட் ஹப் அதுதானே வந்து ரெபாசிட்டரியை வச்சிருக்க போது, ஒரு சர்வர் மாதிரி ஆக்ட் ஆக போகுது, ஒரு சர்வீஸ். கரெக்டுங்களா? ஒரு பிளாட்ஃபார்ம் கிட் ஹப். ஸோ அங்கே தான் வந்து என்னால் ரெபாசிட்டரி வச்சுக்க முடியும். அந்த ரெபாசிட்டரியில் என்னோட கோடை நான் வச்சுக்க முடியும். அப்போ தான் மற்றவங்களுக்கு என்னால் கொலாபரேட் பண்ண முடியும். ஸோ அப்போ நமக்கு கிட் ஹப் நமக்கு வேணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கிட் ஹப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஜஸ்ட் கிட்ஹப் லாகின் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். அந்த லிங்க்ல நீங்கள் போயிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் வேணும்னா புதுசாக ஒரு ரெபாசிட்டரியை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ரெடி எனக்கு இருக்குது, அதனால் இந்த மாதிரி ரெபாசிட்டரி தான் காட்டுது. ஸோ நீங்கள் வேணும்னா புதுசாக உங்களால் ரெபாசிட்டரிஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இங்கே வந்து அவைலபிள் ரெபாசிட்டரிஸ் காட்டும். ஸோ நீங்கள் இங்கே இருக்கிற ரெபாசிட்டரிக்கு போயிட்டு
இங்கே நியூன்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த நியூவை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால் புதுசாக வந்து ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்க முடியும். இங்கே ரெபாசிட்டரி நேம், அந்த ரெபாசிட்டரிக்கு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ரெபாசிட்டரி பப்ளிக்கா இல்லை ப்ரைவேட்டா. ஸோ இந்த பப்ளிக் ப்ரைவேட் வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா, எல்லாராலையும் நீங்க ஷேர் பண்றீங்களோ இல்லையோ இந்த யூஆர்எல் யாரு வச்சிருந்தாலும் உங்களோட ரெபாசிட்டரிக்கான, ஆக்சுவலி இந்த ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு யூஆர்எல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ரெபாசிட்டரி ஆக்சஸ் பண்றதுக்காக. ஸோ அந்த யூஆர்எல் யாருக்கிட்ட இருந்தாலும் எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியணும் அப்படின்னா அதை நீங்க பப்ளிக்கா வச்சுக்கணும். பிரைவேட் அப்படின்னா நீங்க யாருக்கெல்லாம் கொலாபரேட் பண்றீங்களோ அவங்களால மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஈவன் அவங்க கிட்ட லிங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ண முடியாது கொலாபரேட்ல இல்லைன்னா. ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த ரீட்மி ஃபைல். ஸோ இது வந்து உங்களோட ப்ராஜெக்ட் இல்லை உங்களோட ரெபாசிட்டரிக்கான ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இந்த ஃபைல் வந்து வச்சுக்கணும். பட் அது வந்து வேணும்னா இது ஆக்சுவலி என்னன்னா டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணும் ரீட்மியை, இல்லைனா விட்டுரும். நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கிரியேட் பண்ணாது, ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து கிரியேட் பண்ணும். அதே மாதிரி இந்த டாட் கிட் இக்னோர், ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபைல், இந்த ஃபைலும் வந்து ஆட் ஆகிடும். அப்புறம் லைசன்ஸ், இது வந்து உங்களோட ரெபாசிட்டரி வந்து எந்த லைசன்ஸ் கீழே வருது, ஓப்பன் லைசன்ஸா இல்லைன்னா வந்து வேற ஏதாவது. இது லைசன்ஸ் அப்படிங்கிறது சிம்பிள், ஒரு ஒரு செக்யூரிட்டி மாதிரி. உங்களோட பர்மிஷன் இல்லாமல் உங்களோட ரெபாசிட்டரி கோடை எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு லைசன்ஸ். இந்த லைசன்ஸ் அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா உங்களோட கோடை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ என்கிட்ட ஆல்ரெடி ரெபாசிட்டரிஸ் இருக்கு. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் அந்த ரீட்மி ஃபைல், readme.md அப்படிங்கிற ஃபைல். ஓகேவா? ஸோ இதில் நம்ம கண்டென்ட் எல்லாம் ஆட் பண்ணி ஜஸ்ட் வச்சுக்கலாம், அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. ஃபைன். இப்போ நமக்கு வந்து ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் ஆகிடுச்சு இருக்கு. ஸோ இப்போ என்னோட லோக்கல்ல இருக்க ஃபைலை, அதாவது நான் என்ன ஃபைல் நிறையா வச்சிருக்கணும் என்னோட கோட் எல்லாத்தையும், அதை இந்த ரெபாசிட்டரிக்கு நான் அனுப்பணும். ஏன்னா அப்போதான் நல்லா கொலாபரேட் பண்ண முடியும், கரெக்டுங்களா? ஸோ அதனால நான் வந்து அதை அனுப்பணும். ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறது அதெல்லாமே பார்க்கலாம். ஸோ அண்ட் ஆல்சோ இப்போ இங்கே நோட் பண்ணிங்கன்னா மெயின்னு காட்டுது இல்லை? ஸோ இதுதான் வந்து பிரான்ச். நமக்கு எப்படி லோக்கலில் மாஸ்டர்னு ஒரு பிரான்ச் காட்டுச்சோ அதே மாதிரி இங்கே க்ளவுடில் இது வந்து மெயின், அதாவது கிட்டப்ல அது வந்து மெயின்னு காட்டும். மெயின் அண்ட் மாஸ்டர் ரெண்டும் ஒன்று தான், டிஃபால்ட் பிரான்ச், அது வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ இங்கேயுமே நம்மளால் வந்து பிரான்ச்சை கிரியேட் பண்ண முடியும். அங்கே வந்து கமாண்ட் வச்சு கிரியேட் பண்ணோம். இங்கே வந்து ஜஸ்ட் டைரெக்டாக இந்த சர்ச் பாக்ஸில் பிரான்ச் நேம் அடித்தோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு காட்டும் கிரியேட் பிரான்ச் நியூ ஃப்ரம் மெயின் அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஸோ நம்ம இதை கொடுத்தோம்னா பிரான்ச் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பிரான்ச் வந்து கிரியேட் ஆகிடுச்சு, நியூ அப்படிங்கிற பிரான்ச். இப்போ டோட்டலாக எனக்கு 2 பிரான்ச்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ நியூன்ற பிரான்ச்சு, அப்புறம் அந்த ஒரு பிரான்ச். வேணும்னா இதை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நான் இங்கே போனேன்னா ஒரே ஒரு பிரான்ச் இருக்கும், மெயின் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ வேணும்னா பிரான்ச் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லைனா டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன். இப்போ என்னோட லோக்கல் கோடை எப்படி இங்கே கொண்டு வர்றது? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, HTTPS லிங்க். இந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். இதுதான் வந்து இந்த ரெபாசிட்டரியை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான லிங்க். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே போயிட்டு, அதாவது இது வேணாம், என்னோட இங்கே போயிட்டு எனக்கு இங்கே இருக்கிறது, அதாவது இந்த sample.txt ஃபைலை நான் அங்கே புஷ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா git remote add origin அந்த URL. ஸோ இதுதான் வந்து அந்த கமாண்ட். ஓகேவா? ஸோ இந்த கமாண்டை நான் ரன் பண்ணிட்டேன்னா அந்த ரெபாசிட்டரி இந்த ஃபோல்டரை ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நான் வந்து என்னோட இந்த மாஸ்டர் பிரான்ச் கோடை நான் புஷ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகே, ஸோ புஷ் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா git push
-u origin மெயின். ஸோ அந்த பிரான்ச், அந்த நம்ம மெயின் பிரான்ச்சுக்கு தானே புஷ் பண்ண போகிறோம். ஸோ அதனால இது அந்த கமெண்ட் புஷ் பண்ணுறதுக்கான கமெண்ட். ஸோ மாஸ்டர் பிரான்ச்சில் இருக்கோமா. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சைன்இன் கேட்குது. ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி கான்ஃபிக் பண்ணோம், பட் அது வந்து சைன்இன் ஆகலை. ஸோ அதனால் இது வந்து சைன்இன் கேட்கும். நான் வந்து ஜஸ்ட் இங்கே போயிட்டு சைன்இன் பண்ணணும். ஒரு சைன்இன் பண்ணாதான் எனக்கு அந்த அந்த ரெபாசிட்டரி ஆக்சஸ் பண்ணுறதுக்காக என்ன அலோவ் பண்ணும், ஏன்னா அலோவ் பண்ணாது. அந்த கான்ஃபிகரேஷன் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணோம்ல, அதை ப்ராப்பராக பண்ணியிருந்தா இது வந்து வந்திருக்காது. நம்ம அந்த ஒரு டோக்கன் இருக்கும், அந்த டோக்கனையும் வச்சு பண்ணணும். ஐ மீன் இமெயில் ஐடி நேம் அதெல்லாம் வச்சு பண்ணும்போது அது ஒரு டைம் பண்ணால் போதும், அது எல்லா டைமும் பண்ண தேவையில்லை. சரி, இப்போதைக்கு ஜஸ்ட் லாகின் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இது முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் இங்கே போனேன்னா எனக்கு வந்து இந்த இந்த பிரான்ச்சில் இருக்கிறது எனக்கு ஃபுல்லாக இருக்கும். அதாவது என்னோட இந்த ரெபாசிட்டரியில் இருக்க பிரான்ச் என்னோட லோக்கலுக்கு இப்போ வந்திருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நியூ பிரான்ச் மெயின்னு காட்டுதா, என்னோட ரெபாசிட்டரியில் இருக்க பிரான்ச் வந்து இங்கே வந்துடும். ஸோ இப்போ நான் கிட் பிரான்ச்சுன்னு போட்டேன்னா எனக்கு ஓகே. ஸோ இப்போ நம்ம மாஸ்டரில் இருக்கோம், நம்ம இப்போ வந்து கிட் செக் அவுட் மெயின்னு கொடுத்தோன்னா ஸோ இப்போது நமக்கு மெயின் பிரான்ச்சுக்கு செக் அவுட் ஆகிடுச்சு. இது அந்த மெயின் பிரான்ச்சில் இல்லை, பட் இதை வந்து நம்மளோட அதாவது நம்மளோட ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணணும், இந்த அதாவது இந்த சாம்பிள் ஃபைலை. கரெக்டுங்களா? ஸோ நான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிட் செக் அவுட் மாஸ்டர், நான் மாஸ்டர் பிரான்ச்சுக்கு செக் அவுட் பண்ணிட்டா இந்த ஃபைல் இருக்கும். ஸோ இதில் origin check out ஃபில்லிங் வந்து நம்ம மர்ஜ் பண்ணணும். ஓகே, இந்த ஆக்சுவலி ப்ராப்பராக வெச் ஆகலை. ஓகே ஃபைன். ஸோ நம்ம வேறு வழியில் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளோட ரெபாசிட்டியில் இருக்க கோடும் இங்கே இருக்க கோடும் மர்ஜ் ஆகணும், அப்போ தான் வந்து இதை பண்ண முடியும். விச் மீன்ஸ் நம்ம புஷ் பண்ண முடியும். ஸோ இப்போ இது வந்து கரெக்டாக கான்ஃபிகர் ஆக மாட்டுது, சம் ப்ராப்ளம் இன் மை சிஸ்டம் மேபி. யா, இப்போ நம்ம வேற வழியில் என்ன பண்ணலாம்னா சிம்பிள், நான் என்ன பண்ணுறேன், இன்னும் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு கிட்டுக்குள்ளேயே கிரியேட் பண்ணுது ரெப்போ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நான் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இந்த கிட் ரிமோட் ஆட் அந்த கமாண்ட் பார்த்தோம்ல. ஸோ அந்த கமாண்ட் வந்து ஜஸ்ட் நம்மளோட ரெபாசிட்டரியை ஆல்ரெடி இருக்கிற ஃபைலுக்கு நம்மளோட ரெபாசிட்டரியை கொண்டு வர்றது. பட் இன்னொரு கமாண்ட் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா கிட் க்ளோன்
அந்த ரெபாசிட்டரி நேம். இது என்ன பண்ணுன்னா இந்த ஃபோல்டருக்குள்ள என்னோட மொத்த ஃபைலும், நான் என்னென்ன ஃபைல் எல்லாமே என்னோட கிட்டப்ல வச்சிருக்கணும், அதாவது என்னோட ரெபாசிட்டரியில் இங்கே இருக்கோ அது எல்லாமே இங்கே என்னோட லோக்கலில் க்ளோன் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரீட்மி ஃபைல் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ரீட்மி ஃபைல் இங்கே இருக்கும். இப்போ நான் இதுக்குள்ள ஏதாவது ஒரு ஃபைல் ஆட் பண்ணி சும்மா சாம்பிள் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு ஆட் பண்ணி டெக்ஸ்ட் ஃபைல் இந்த மாதிரி போட்டு, ஸோ இப்போ எப்பயும் போல் நம்ம இங்கே போயிட்டு கமிட் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த உள்ளுக்குள்ளே போகணும். இந்த ரெபாசிட்டரிக்கு ஒரு நேம் இருக்குது, அதுக்குள்ளே போனால் தான் நம்மளால் கிட் ஸ்டேட்டஸ் எல்லாமே போட முடியும். ஓகே, ஸோ இப்போது இங்கே வந்து நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்தாச்சு. இங்கே அந்த ஃபைல் ட்ராக் ஆக ஆரம்பிக்குது. இப்போ அன்ட்ராக்டுன்னு காட்டுது. நான் இப்போ அதை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ கிட் ஆட் அந்த ஃபைல் நேம், இதுதானே நம்மளோட கமெண்ட். ஆனால் இங்கே வந்து இன்னொரு விஷயம், நம்மக்கிட்ட இப்போது 2 ஃபைல் இல்லை, மோர் தென் 1 ஃபைல் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறது? இப்போ இங்கே ஒரு ஃபைல் சேஞ்சஸ் இருந்தால் அந்த ஃபைல் நேம் நம்மளால் போட்டுற முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு டைம் அந்த அந்த கிட் ஆட் சாம்பிள் டெக்ஸ்ட், கிட் ஆட் ரீட்மி ஃபைல், கிட் ஆட் சாம்பிள் டெக்ஸ்ட் 2, இந்த மாதிரி ஒரு இது நம்மளால் போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. இருக்கிற எல்லா ஃபைலையும் நான் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, ஜஸ்ட் கிட் ஆட் டாட். இந்த டாட் என்ன பண்ணுன்னா எல்லா ஃபைலையும் இன்க்ளூட் பண்ணிக்கும். எந்தெந்த ஃபைலில் அன்ட்ராக்டாக இருக்கோ இல்லை எந்தெந்த ஃபைலில் மாடிஃபைடோ அது எல்லாத்தையும் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த டாட். நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபைல் நேமையும் கொடுக்க தேவையில்லை. ஓகே, ஸோ அடுத்து வந்து எப்பயும் போல் கிட் கமிட் -m சாம்பிள் டெக்ஸ்ட் ஆடட். ஸோ இப்போ நான் இது கமிட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இப்போ இந்த கமிட் வந்து லோக்கலில் மட்டும்தான் இருக்கும், ரெபாசிட்டரிக்கு போகாது. அந்த ரெபாசிட்டரிக்கு போகிறதுக்கு கமாண்ட் வந்து git push origin main. ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன்னா இப்போ என்னோட இந்த சாம்பிள் டெக்ஸ்ட் ஃபைல் என்னோட ரெபாசிட்டரியில் அவைலபிளாக இருக்கும். இப்போ நான் இங்கே போயிட்டு ஜஸ்ட் இப்படி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன்னா இப்போ இங்கே பாருங்கள் சாம்பிள் டெக்ஸ்ட் வந்துருச்சா. ஸோ இதுதான் நான் நம்மளோட ஃபைலில் இருக்க கண்டென்ட். ஸோ இந்த கிட் புஷ் கமாண்டு தான் நம்மளோட லோக்கல் சேஞ்சஸை, நம்ம கமிட் பண்ண சேஞ்சஸை நம்மளோட ரெபாசிட்டரிக்கு கொண்டு வரும். ஓகேவா, ஸோ அதாவது நம்மளோட க்ளவுட் ரெபாசிட்டரிக்கு. ஸோ ஒன்ஸ் ரெபாசிட்டரிக்கு வந்துருச்சுன்னா நம்மளால் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ண முடியும். அந்த ஷேர் பண்ணுறது நான் எப்படின்னு சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட்ஸ் நான் இதில் போட்டுடுறேன். ஸோ கிட் புஷ் ஒரிஜின், இங்கே வந்து பிரான்ச் நேம், இங்கே வந்து மெயின் தான் போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எந்த பிரான்ச் நேம் வேணாலும் உங்களால் போட்டுக்க முடியும். நான் மெயின் பிரான்ச்சில் இருந்ததுனால நான் மெயின் பிரான்ச் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஃபைன். இப்போ நம்ம இது இங்கே வந்துருச்சு. இங்கேயும் வேணும்னாலும் நம்ம எப்பயும் போல் பிரான்ச் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு கிட்டு செக் அவுட் அந்த பிரான்ச் நேம் போட்டு அந்த பிரான்ச்சுக்கு மட்டும் நம்மளால் புஷ் பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம லோக்கலில் என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, அண்ட் நவ் இப்போது எப்படி கொலாபரேட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே கிட்டபில் செட்டிங்ஸ் அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே போனீங்கன்னா ஆக்சுவலி இங்கே காட்டும், எனக்கு அதுக்கான ஆக்சஸ் இல்லை, ஸோ அதனால் இங்கே காட்டலை. நான் மேபி என்னோட ஒரு ரெபாசிட்டரி இருக்குது, இது வந்து எனக்கு ஷேர் பண்ண ஒரு ரெபாசிட்டரி, நான் ஓனாக க்ரியேட் பண்ண ரெபாசிட்டரிக்கு என்னால் கொலாபரேஷன் ஆட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ரெபாசிட்டரி. இங்கே போனால் எனக்கு இந்த கொலாபரேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இங்கே போனால் என்னால் வந்து மல்டிபிள் கொலாபரேட்டர்ஸை ஆட் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே போயிட்டு ஆட் பீப்புள் கொடுத்து அவங்களோட கிட்டப் நேம் நான் இங்கே டைப் பண்ணி ஆட் டு ரெபாசிட்டரின்னு கொடுத்தேன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் போகும் அவங்களோட இமெயிலுக்கு. அந்த இன்விடேஷன் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ரெபாசிட்டரியை அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இது மூலியமா என்னால் என்னோட மற்ற டீம் மெம்பர்ஸுக்கு கொலாபரேட் பண்ணிக்க முடியும் என்னோட ரெபாசிட்டரி. ஓகே, ஸோ அவங்களும் அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணி இங்கே வந்து
அவங்களால வந்து புஷ் பண்ணி அவங்களோட கோடை வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த கோடை மெயின் பிரான்ச்லையும் மர்ஜ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இந்த கிட்டப்ல ப்ராசஸ் நடக்கும். நவ் ஸோ இதில் இன்னும் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் சில விஷயங்கள் பண்ணலாம். இதில் வந்து இங்கே புல் ரெக்வஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இண்டிவிஜுவலா ஒருத்தவங்களும் ஒரு ஒரு நியூ பிரான்ச் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட சேஞ்சஸை அவங்களோட பிரான்ச்சில் புஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை மெயின் பிரான்ச்சுக்கு நம்ம மெர்ஜ் பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த புல் ரெக்வஸ்ட் மூலியமா தான் அதை பண்ணுவாங்க. ஸோ இங்கே நான் புல் ரெக்வஸ்ட் கிரியேட் புல் ரெக்வஸ்ட்னு கொடுத்துட்டு, இங்கே வந்துட்டு பேஸ் பிரான்ச் கம்பேர் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். பேஸ் பிரான்ச்சில் நம்ம மெயின் வச்சுக்கணும், கம்பேரில் நம்ம புதுசாக கிரியேட் பண்ண பிரான்ச்சை வச்சுக்கணும், அதாவது நம்மளோட பிரான்ச். அதை வச்சுட்டு நான் வந்து ஓகே, நம்ம மேபி சிம்பிளாக பண்ணுவோம் மாட்டேக்குன்னு. அப்போ உங்களுக்கு புரியும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணுறேன், என்னோட நேம்லேயே நான் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் என்னோட நேமை நான் கொடுத்து கிரியேட் கொடுத்துட்டுனா எனக்கு கிரியேட் ஆகிடும். நான் இப்போது இங்கே போயிட்டு ஓகே, இது வேறையா, நம்ம அந்த இதுக்கு போகணும். இது என்னோட ரெப்பாசிட்டரி, இங்கே போகலாம். ஏன்னா இது தானே நம்ம அங்கே கான்ஃபிக் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம நாங்கள் இதில் வச்சுருக்கோம். நான் வந்து என்னோட நேமில் ஒரு பிரான்ச்சை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே போயிட்டு இப்போ நான் அங்கே பிரான்ச் க்ரியேட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து இங்கே என்னால் வந்து என்னோட பிரான்ச்சை பார்க்க முடியாது. கிட் பிரான்ச்சுன்னு போட்டால் என்னால் அந்த என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னால் இங்கே பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ எதில் இருக்குது, மெயின் பிரான்ச்சு கமிட் புஷ்லாம் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ பிரான்ச் வேர்டு கிட் பிரான்ச். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் மெயின் பிரான்ச் மட்டும்தான் இருக்குது. நான் புதுசாக கிரியேட் பண்ண பிரான்ச் இங்கே வரலை லோக்கலுக்கு. கரெக்டுங்களா? ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, கிட் ஃபெச். இது என்ன பண்ணுன்னா, என்னோட ரெப்பாசிட்டரியில் என்ன சேஞ்சஸ் நடந்திருந்தாலும் அதை டிடக்ட் பண்ணி என்னோட லோக்கலுக்கு கொண்டு வரும். இப்போ நம்ம ஒரு நியூ பிரான்ச்சை கிரியேட் பண்ணோம், அப்போ அந்த பிரான்ச் இங்கே வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்னால் செக் அவுட் பண்ணிக்க முடியும். கிட்டு செக் அவுட்டு அந்த பிரான்ச் நேம் இந்த மாதிரி போட்டேன்னா என்னால் செக் அவுட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்னோட பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இப்போ நான் கிட் பிரான்ச்னு அடிச்சேன்னா என்னோட பிரான்ச் நேம் ஆக்டிவாக இருக்கும். ஓகே, இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இதுக்குள்ள இன்னும் ஒரு ஃபைல் ஆட் பண்ணுறேன் புதுசாக, sample2.txt அப்படின்னு சொல்லிட்டு மை ஃபீச்சர் பிரான்ச். ஸோ இதை எப்பயும் போல் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிட் ஆடு கிட் கமிட் -m added new sample file. ஸோ இந்த மாதிரி. அண்ட் எப்பயும் போல் git push origin, git push என்னோட பிரான்ச். ரைட், ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி git push ஓகே. ஸோ இங்கே இதுக்கு முன்னாடி நம்ம கெட் புஷ் ஆரிஜின் மெயின் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். அது வந்து மெயின் பிரான்ச்சுக்கு புஷ் பண்ணுறதுக்கு. பட் நான் இப்போ என்னோட பிரான்ச்சில் புஷ் பண்ணணும். இங்கே என்னென்னா, வெறும் கிட் புஷ் கொடுத்தாவே என்னோட எந்த பிரான்ச் ஆக்டிவாக இருக்கோ அந்த பிரான்ச்சுக்கு இதை புஷ் பண்ணி விட்டுரும். வெறும் கிட் புஷ் அந்த கமாண்ட் மட்டும் போதும்.
ஓகேவா? நீங்க ஆரிஜின் மெயின் கொடுத்தீங்கன்னா உங்களோட பிரான்ச்ல இருந்துகிட்டு மெயினுக்கு புஷ் ஆயிடும். ஸோ அது பண்ணக்கூடாது. உங்களோட பிரான்ச்ல இருந்து உங்க பிரான்ச்சுக்கு தான் பண்ணணும். ஸோ அதனால கெட் புஷ். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்னோட ரெபாசிட்டரிக்கு இங்கே போனேன்னா இந்த சாம்பிள் 2 அப்படிங்கிற ஃபைல் வந்து இங்கே வந்திருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கம்பேர் அண்ட் புல் ரெக்வஸ்ட்னு காட்டுதா? சேம் அஸ் நான் இப்போ இந்த புல் ரெக்வஸ்ட் ஆப்ஷனுக்கு போனாலும் என்னால் புதுசாக புல் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் புல் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு என்னோட பிரான்ச்சை நான் செலக்ட் பண்ணிவிட்டு கம்பேரில் என்னோட பிரான்ச்சை நான் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் புல் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். அவ்வளோதான். இப்படி கொடுத்தா இந்த புல் ரெக்வஸ்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் கிரியேட் புல் ரெக்வஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா ஃபைல் சேஞ்சஸ் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது என்னால் இங்கே பார்த்துக்க முடியும். இங்கே பாருங்களேன், நான் ஒரு ஃபைல் புதுசாக ஆட் பண்ணேன்னா அந்த ஃபைலில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறது முதற்கொண்டு என்னால் இங்கே பார்க்க முடியும். அந்த கம்பேரிசன் மெயின் பிரான்ச்சுக்கும் என்னோட பிரான்ச்சுக்கும் தானே நான் புல் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ண கம்பேர் பண்ணி. ஸோ என்னோட கம்பேரிசன் இங்கே பார்த்துக்க முடியும். அண்ட் ஆல்சோ இதை ஒருத்தர் ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ இந்த இவங்க பண்ண சேஞ்சஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்றத ரிவ்யூ பண்ணி அவங்க வந்து அவங்களோட டிசிஷனை இங்கே கொடுப்பாங்க. ஒன்று ஏதாவது கமாண்ட் இருக்கலாம், கமாண்ட் கொடுக்கலாம், இல்லை வந்து டைரெக்டாக அப்ரூவ் பண்ணலாம், இல்லைனா வந்து சேஞ்சஸ் ஏதாவது இருந்தால் அதை வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை கொடுத்து அவங்க அப்ரூவ் பண்ணி இன்கேஸ் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட பிரான்ச் வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. தென் இந்த மெர்ஜ் புல் ரெக்வஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டா இந்த இந்த பிரான்ச்சில் இந்த ஃபைல் சேஞ்சஸ் எல்லாமே மெயின் பிரான்ச்சுக்கு போயிடும். இப்போ நம்ம மெயின் பிரான்ச்சுக்கு போய் பார்த்தா இந்த ஃபைல் இருக்காது. நான் மெர்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி போகிறேன். இப்போ இங்கே பாருங்களேன், சாம்பிள் 2ன்றது இல்லையா? சாம்பிள் 2.text. நான் இப்போ இங்கே வந்துட்டு இதுதான் என்னோட புல் ரெக்வஸ்ட்டு. இங்கே போயிட்டு நான் மெர்ஜ் புல் ரெக்வஸ்ட் கன்ஃபார்ம் மெர்ஜ் இப்படி கொடுத்துட்டேன்னா என்னோட ஃபைல் சேஞ்சஸ் மெயின் பிரான்ச்சுக்கு போயிடும். இங்கே பார்த்தீங்களா சாம்பிள் 2 இங்கே இப்போ மெயின் பிரான்ச்சுக்கு வந்துருச்சா? இப்போ 2 பிரான்ச்லையுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் புல் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணி உங்களோட பிரான்ச்சோட சேஞ்சஸை மெயின் பிரான்ச்சுக்கு உங்களால் மெர்ஜ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ யா ஸோ இதெல்லாம் தான் கிட்டில் இருக்க மெயினான விஷயங்கள். இதில் இன்னும் நிறைய பண்ண முடியும், நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏதாவது சம் ரேர் சுச்சுவேஷனில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ்.